அன்பு மிக்கவர்களே, இன்று தாயாம் திரு அவை பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இன்று ஒரு பிரியாவிடை கொடுக்கின்றார்கள். இந்த பிரியாவிடை வாழ்வில் சோகத்தை தருகிறதா, இல்லது இந்த பிரிவு வாழ்வின் எழுச்சியை தருகிறதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வார்த்தை அழைப்பு விடுகிறது. ஆம், ஆண்டவரின் விண்ணேற்பு நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழவும், நமது வாழ்வில் அவரது நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும், அவரோடு பயணிக்கவும், இதோ நான் உங்களுக்காக பிறந்து இறந்து உயிர்த்தெழுந்து மீண்டும் நான் விண்ணகம் செல்கிறேன், உங்களை தயார்படுத்துங்கள் என்று நமக்கு அறிவுரை கூடுகின்ற இந்த உண்மை நிலையை அறிந்து கொள்வோம். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இந்த விண்ணேற்பு பெருவிழாவில் இறைவனது அருளும் ஆசிரும் உங்கள் குடும்பங்களை நிறைக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற நாள் என்று கூறலாம். ஏனென்றால் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு நிகழக்கூடியது இதுதான். ஒரு பள்ளி பருவம் தொடங்கி நமது வாழ்விலே நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு முடிவும் நமது வாழ்வில் ஒரு பிரியாவிடையாக இருக்கிறது. இந்த பிரிவு நிச்சயமாக நமக்கு சோகத்தை ஆழ்த்துவதில்லை, மாறாக ஒவ்வொரு சூழலிலும் ஒரு படிப்பனையும் வாழ்வின் உயரையும் கற்றுத்தருகிறது என்பதுதான் பிரியாவிடை என்று சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு விண்ணேற்று விழாவை நாம் அனைவரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மன்னக வாழ்வு முடித்துவிட்டு அவர் விண்ணகம் சென்றார் என்று வார்த்தை சொல்லுகிறது. 40 நாள் தியானத்தில் இருந்து தமது பணியை ஆரம்பித்த இவர் இதே 40 நாள் தனது சீடர்களை வலுவூட்டி விட்டு இதோ இன்று விண்ணகம் செல்லுகிறார். இது பிரியாவிடையா, அல்லது இது நம்மை விட்டு இவர் பிரிந்து செல்ல போகிறார் என்ற சோகத்தின் நிலையா? உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருப்பேன் என்று கூறிய இவர் ஏன் இன்று நம்மை விட்டு செல்கிறார்? இயேசுவின் பணி இத்துடன் முடிந்து விட்டதா என்று எத்தனையோ கேள்விகளுக்கு இந்த விண்ணேற்பு விடையளிக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசு இன்று நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் விண்ணகம் செல்ல, என்னிலே வாழ்வதற்கு, என்னோடு உறவு கொள்வதற்காக, உங்களை எல்லாம் அழைத்து செல்வதற்காக நான் இந்த மன்னகம் வந்தேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த மன்னகம் நமக்கு நிலையானது அல்ல, இந்த இடமே நமக்கு முழுமையான சொந்தம் அல்ல. இதை விட்டு நாம் நிச்சயம் செல்ல போகிறோம். பிலிப்பியர் 3:20-21 சொல்லுகிறது, நமக்கோ விண்ணகமே தாய் வீடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புமிக்கவர்களே, கொலோசியர் 3:1 சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் அந்த விண்ணக நாட்டை குறித்தே சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிறார். படைப்பிற்கெல்லாம் சென்று வார்த்தையை பகிருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க கொல்லும் நஞ்சையும் பாம்பை எதை பிடிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, உங்களது நம்பிக்கை உங்களுக்கு வலுவு கொடுத்து உங்களுக்கு ஆசிரியை கொடுக்கும், எனது வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும் என்று அவர் சீடர்களுக்கு கற்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, உன்னுடைய உள்ளம் உறங்கியிருந்தாலும் கூட உன்னுடைய இதயமே ஆண்டவரோடு இணைந்திருக்கட்டும் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தம் இல்லையா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்தான் நம்மோடு இருக்க போகிறார் என்ற இந்த கேள்வி ஒரு கவிஞர் கூறுவது போல நற்செய்தி சொல்லுகிறது, எனக்கு சாட்சிய வாழ்வு நீங்கள் வாழுங்கள், உங்களோடு நான் இருக்கிறேன், எனது வார்த்தை உங்களுக்கு வலுவூட்டுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருத்தூதர் பணி 1:8 சொல்லுவது போல உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். டு பி a witness, அவருடைய விட்னஸாக, அவருடைய சாட்சியாக நாம் வாழ வேண்டும். அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழத்தான் அவர் என்ன செய்கிறார்? மனிதர் சொல்லில் இல்லாமல் செயலில் காட்டுங்கள், உங்களது செயல் முழுமையாக வலுப்படுத்தும் என்று கூறுகிறார். அன்புமிக்கவர்களே, அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய நன்றி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காகத்தான், அதை எதிர்பார்த்துத்தான் நான் பிறந்தேன், நான் திருமுழுக்கு பெற்றேன், நான் உங்களோடு இருந்தேன், ஆவியானவரை இதோ நான் அனுப்ப போகிறேன், அவரை பெற்று நீங்கள் எனக்கு சாட்சிய வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இது எல்லாமே இந்த
விண்ணேற்பு நம்பிக்கையில் அடங்குகிறது என்று சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே. ஆம், வாழ்வின் அர்த்தம் இந்த நம்பிக்கையில் தான் என்று உணர்த்துகிறார். பழைய ஏற்பாட்டில் நோவா வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது நம்பிக்கையால் தான். ஆபிரகாம் தந்தை என்று அழைக்கப்பட்டது நம்பிக்கையால் தான். செங்கடல் இரண்டாக பிறந்ததும் நம்பிக்கையால் தான். விண்ணகத்திலிருந்து மன்னா பொழிந்ததும் நம்பிக்கையால் தான். கற்பாறை இரண்டாக பிளந்தது நம்பிக்கையால் தான். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் கடவுளின் தாயானது நம்பிக்கையால் தான். யோசேப்பு நேர்மையாளர் ஆனதும் நம்பிக்கையால் தான். நோயாளர்கள் உடல் நலம் பெற்றதும் நம்பிக்கையால் தான். பாவிகள் பாவ மன்னிப்பு பெற்றதும் நம்பிக்கையால் தான். இறந்தோர்கள் உயிர் பெற்று எழுந்ததும் நம்பிக்கையால் தான். இந்த நம்பிக்கை தான் இன்று விண்ணேற்பாக இருந்து நமக்கு வழியூட்டுகிறது இந்த பிரியாவிடை நிகழ்வு. அன்புமிக்கவர்களே, உலகில் எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் விடுவித்து அதற்கு மீட்பளிப்பது இந்த நம்பிக்கை என்று நமக்கு வலுவூட்டுகிறார் என்ற செய்தி வாயிலாக. எனவே இந்த விண்ணேற்பு பெருவிழா 3 நிகழ்வுகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. தூய ஆவியானவரை நமக்கு அருள்வார் என்றும், இயேசு நமக்காக பரிந்து பேசுவார் என்றும், மீண்டும் வருவார் என்றும். இந்த நம்பிக்கையில் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், ஆசீரை பெறுங்கள், எனது பிரிவு உங்களுக்கு வலுவூட்டுகிறது என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, அகஸ்தியன் அழகாக சொல்லுகிறார், இயேசு விண்ணகத்திலிருந்து மண்ணிற்கு வந்தபோது விண்ணையும் விட்டு விடவில்லை, மண்ணிலிருந்து விண்ணகத்திற்கு சென்ற போது மண்ணகத்தையும் விட்டு விடவில்லை என்று இரண்டையும் ஒன்று சேர பிடித்து அவர் நிகழ்த்தியது போல நாம் அவரது வார்த்தையை நம்பிக்கையாக பிடித்துக் கொண்டு இந்த விண்ணேற்பு விழாவிலே நமது குடும்பத்தில் நம்பிக்கை விதைப்போம், ஆசீரை பெறுவோம். ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பிறந்து, எங்களுக்காக இருந்து, எங்களுக்காக உயிர்த்து, இன்று எங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய நீர் விண்ணகம் அடைந்தது போல எங்கள் வாழ்விலும் உமது வார்த்தையும் உமது வழித்தடங்களிலும் முழுமையாக நாங்கள் பற்றிக்கொண்டு சிக்கனை பிடித்துக் கொண்டு உமோடு பயணம் செய்ய எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். இறை அருள் பெறுவோம். பிரைஸ் தி லார்ட்.